வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நீங்க எப்போவாவது ஒரு சினிமா பட டைரக்டரையோ அல்லது ஒரு புத்தக ஆசிரியரையோ நீங்க பார்க்கும்போது அவங்களுடைய முதல் புத்தகம் அல்லது அவங்களுடைய முதல் படம் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கும். எஸ்பெஷலி டைரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷலான ஒரு பெஸ்ட் படத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் எடுப்பாங்க, அந்த படம் ஃபிளாப் ஆயிடும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாங்க அப்படிங்கறத பார்க்கிற மற்ற நடிகர்களோ மற்ற ப்ரொடியூசர்ஸோ இன்னொரு கதையை ரெடி பண்ண சொல்லி கேட்பாங்க. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டெட்லைன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ஒரு காலகட்டமா இருக்கலாம். இது ஒன் ஆஃப் த ரீசன். இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த அந்த பெஸ்ட் படங்கள் எல்லாம் ரொம்ப டைம் எடுத்து அவங்க ஒரு சரியான கிரியேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ள போய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டையோ ஒரு புக்கையோ ரெடி பண்ணி இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டியூரேஷன் மட்டுமே இருக்கிறதுனால அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ள அவங்க சரியா போகாததுனால அவங்களுடைய ஸ்டோரியிலயோ அவங்களுடைய ஸ்கிரிப்ட்லயோ அவங்களுடைய புக்லயோ சின்ன சின்ன குறைகளை ஏற்படுத்தி எப்படியோ அந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பட் அவுட்புட் வரும்போது அது சொதப்பிடும். இதுவே அவங்க அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ள சரியா போயிருந்தாங்க அப்படின்னா அவங்கனால அடுத்த படத்தையோ அல்லது புத்தகத்தையோ இதே மாதிரி வெற்றிகரமா கொடுத்திருக்க முடியும். இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல 5 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு. நண்பர்களே, உங்கள யாராவது உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை அதிகமா பூஸ்ட் அப் பண்ணணும், நீங்க யூனிக்கா இருக்கணும், உங்களுடைய ஒர்க்ல நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு அவுட்புட்டை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறதையும் அண்ட் அதோடு ரொம்ப முக்கியமா இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது 7 விதமான மனநிலைகள் இருக்கு. உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க சரியா மெயின்டைன் பண்றதன் மூலமா மட்டும்தான் அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸை நீங்க சரியா எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அந்த 7 மென்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நாம பார்க்க இருக்கிறோம். 5 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரியேட்டிவ் ப்ராசஸ். நீங்க ஒரு பெஸ்டான பெட்டரான கிரியேட்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 5 ஸ்டேஜஸ்க்குள்ள உங்களுடைய ஐடியாஸ் ப்ராசஸ் ஆகணும். சரி, அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். முதலாவது ப்ரிப்பரேஷன். நீங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது உங்களுடைய ப்ரொஃபஷன் சார்ந்ததா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஹாபியா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஒரு சைடு ஹஸ்லா இருக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ரீசர்ச் பண்ணணும், நிறைய விஷயங்களை கன்சியூம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், லோகேஷ் கனகராஜோட விக்ரம் படம் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல பேட்மேன் படத்தோட சாயலும் நார்கோஸ் மெக்சிகோ அப்படிங்கிற நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸோட சாயலும் நீங்க பார்த்திருக்க முடியும். அண்ட் இது ரிலேட்டடா ஒரு சில படங்கள், ஒரு சில சீரீஸ், ஒரு சில கேரக்டர்ஸ் இவங்களுடைய சாயல் எல்லாம் அதுல நீங்க பார்த்திருக்க முடியும். அதுல ஒருத்தர் பாப்லோ எஸ்கோபார். யார் இந்த பாப்லோ எஸ்கோபார்? இவர் கொலம்பியாவை சார்ந்த ஒரு போதைப் பொருள் கடத்தல் மன்னன். இப்போ லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த சீரீஸ், அதுக்கப்புறம் இவரை சார்ந்த வீடியோஸ், இவரை சார்ந்த டாக்குமெண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் இந்த பேட்மேன் படங்கள் அண்ட் ஆல்சோ இந்த நார்கோஸ் மெக்சிகோ இது மாதிரியான சீரீஸ், இது மாதிரியான படங்கள், இதை எல்லாத்தையும் உட்கார்ந்து முதல்ல பார்த்திருப்பாரு. சோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த கண்டென்ட் எல்லாம் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த கான்டென்ட் கன்சப்ஷன்ல ரொம்ப முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா இமோஷன். நீங்க ஒரு படத்தை பார்த்தாலும் சரி, ஒரு புத்தகத்தை படிச்சாலும் சரி, அல்லது அந்த இன்ஸ்பிரேஷனுக்கான ஐடியாஸ் இருக்கக்கூடிய கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணாலும் சரி, இதை ரொம்ப டீப்பா பண்ணணும், ஆழ்ந்து படிக்கணும், ஃபோக்கஸ்டா ஒரு படத்தை பார்க்கணும். ஒரு வீடியோவை பார்க்கறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஃபோக்கஸ்டா பார்க்கணும், ரொம்ப நல்லா கவனிக்கணும். சோ இதுதான் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ். இப்போ உங்களுக்குள்ள நிறைய எக்கச்சக்கமான இன்புட்ஸ், ஐடியாஸ், இன்சைட்ஸ் இதெல்லாம் உள்ள போயிருக்கும். இதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜ் இன்குபேஷன். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஐடியாஸை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு இதை பத்தி ஒரு சின்ன லெவல்ல பிளான் பண்றது, யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்றது, மோர் பிராக்டிக்கல் ஐடியாஸ்க்காக இன்னும் சில கான்டென்ட்டை வந்து பார்க்கறது, சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். சோ இந்த ஸ்டேஜ்ல உங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கும். இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். கிரேக்க தெருவுல ஒரு அறிஞர் துணி இல்லாம ஓடினாரு. அவர் ஏன் ஓடினாரு, எதுக்கு ஓடினாரு, எங்க ஓடினாரு அப்படிங்கிற அந்த ஸ்டோரிய இன்னும் ஒரு நிமிஷத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோவினுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பத்தின சில வார்த்தைகள். நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் அவுட்கம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேலையை செய்யறது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறி போகணும். இந்த கருத்தை ரொம்ப எலாபரேட்டா ஹேபிட்ஸ் டு பிகம் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற புத்தகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட கருத்துக்கள் எல்லாமே சூப்பர்பான ஆடியோ குவாலிட்டியில எக்ஸலண்ட் கான்டென்ட்டா குக்கு எஃப்எம்ல இருக்கு. குக்கு எஃப்எம்ல 10,000க்கு அதிகமான ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்கு அண்ட் தொடர்ச்சியா இவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இந்த விர்ச்சுவல் லைப்ரரிய வெறும் 49 ரூபாயில சொந்தமாக்கிக்க முடியும். எஸ், உங்களுடைய மந்த்லி அண்ட் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல மேசிவான 50% டிஸ்கவுண்ட்ல குக்கு எஃப்எம் கேட்கறத நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு நீங்க ELT
TLT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தணும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேஜ் இலுமினேஷன். நீங்க உள்ளுக்குள்ள போட்ட இந்த ஐடியாஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து புதுசா ஒரு கான்செப்டாகவோ ஒரு ஐடியாவாகவோ உங்க மூலமா திடீர்னு வெளியே வரும். பட் இது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சீரியஸா அந்த வேலையில தொடர்ச்சியா முட்டி மோதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வராது. கிரேக்க நாட்டுல ஹீரோ அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்தார். அவருக்கு சுத்த தங்கத்தினாலான ஒரு கிரீடத்தை தனக்கு தானே உருவாக்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. இதனால ஒரு குறிப்பிட்ட எடை தங்கத்தை கொடுத்து இந்த பியூர் கோல்ட வச்சு எனக்கு ஒரு கிரீடத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொற்கொள்ளர்கிட்ட அந்த தங்கத்தையும் ஒப்படைக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பொற்கொள்ளரும் அவர் எந்த எடையில தங்கத்தை கொடுத்தாரோ அதே எடையில கிரீடத்தையும் செஞ்சு கொடுத்துறாரு. இப்போ ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை இந்த கிரீடத்துல தங்கத்துல கலப்படம் பண்ணி இருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் அது. இந்த சந்தேகம் ராஜாவினுடைய மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால இதுக்கு அவர் விடை காண விரும்பினாரு. ஆர்கிமிடிஸ் அப்படிங்கிற கிரேக்க அறிஞரை கூப்பிட்டு இந்த ப்ராப்ளம சொல்றாரு. அவருக்கு அப்போ உடனே இதற்கான விடையை கண்டுபிடிக்க தெரியல. இந்த தங்க கிரீடத்துல எவ்வளவு கலப்படம் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. பல நாள் இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. தொடர்ச்சியா இவர் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் டயர்டும் ஆனாரு. ஆனா இவருக்கு அதற்கான பதில் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் வழக்கம் போல இவர் குளிக்கிறதுக்காக போனாரு. இவருடைய குளியல் அறையில குளிப்பதற்கான ஒரு தொட்டி வச்சிருந்துச்சு. அந்த தொட்டி தண்ணீரால முழுவதுமா நிரப்பப்பட்டிருந்துச்சு. இவர் குளிக்கிறதுக்காக அந்த தொட்டிக்குள்ள இறங்கின உடனேயே அந்த தொட்டியில இருந்த தண்ணி வெளியேற ஆரம்பிச்சது. டக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆச்சு. டிரஸ் கூட போடாம கிரேக்க தெருவுல யுரேகா யுரேகா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சாரு. நேரா ராஜா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, உங்களுடைய கிரீடத்தினுடைய எடை எவ்வளவோ அந்த அளவுக்கு எனக்கு சுத்தமான தங்கத்தையும் உங்களுடைய கிரீடத்தையும் அதே அளவு எடையுள்ள வெள்ளியும் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணியை நிரப்பி சுத்தமான தங்கத்தை அந்த தண்ணிக்குள்ள போட்டாரு. அப்போ கொஞ்சம் தண்ணி வெளியேறிச்சு. வெளியேறின தண்ணியினுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பெடுத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் சுத்தமான வெள்ளிய அந்த தண்ணிக்குள்ள போட்டாரு. இப்போ எவ்வளவு தண்ணி வெளியேறிச்சோ அந்த அளவையும் குறிப்பெடுத்துக்கிட்டாரு. இப்போ கிரீடத்தை போட போறாரு. கிரீடத்தை இந்த தண்ணிக்குள்ள போடும்போது சுத்தமான தங்கத்தை தண்ணிக்குள்ள போட்ட போது எந்த அளவுக்கு தண்ணி வெளியேறிச்சோ அதே அளவு தான் இந்த கிரீடத்தை போடும் போதும் வெளியேறணும். அப்படி இல்லைன்னா இதுல கலப்படம் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த கிரீடத்தை உள்ள போட்டாரு. இப்ப தண்ணி கொஞ்சம் வெளியேறிச்சு. இந்த அளவையும் குறிப்பெடுத்துக்கிட்டாரு. இப்போ இந்த அளவுகளை பார்க்கும்போது சுத்தமான தங்கத்தை உள்ள போடும்போது வெளியேறின தண்ணியோட அளவுக்கும் சுத்தமான வெள்ளியை உள்ள போடும்போது வெளியேறின தண்ணிக்கும் இடைப்பட்ட அளவை காட்டுச்சு. இதிலிருந்து இந்த கிரீடத்துல கலப்படம் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கறத ராஜாவுக்கு ஆர்கிமிடிஸ் சொன்னாரு. இப்ப அவர் கிரேக்க தெருவில் ஓடி வரும்போது யுரேகா யுரேகா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்தார் இல்லைங்களா? இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆர்கிமிடிஸ்க்கு இப்போ அந்த இலுமினேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க ஒரு கிரியேட்டிவ் ஐடியாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல ரொம்ப தீவிரமா நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. சாதாரண ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஈடுபடணும். அதாவது இந்த இலுமினேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல எப்படி ஆர்கிமிடிஸ் குளிச்சாரோ அந்த மாதிரி. இந்த உலகத்துல நிறைய பேருக்கு குளிக்கும் போது ரொம்ப கிரியேட்டிவான ஐடியாஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நிறைய இடத்துல பதிவு பண்ணி இருக்கிறாங்க. இதுக்கான காரணம், நாம குளிக்கும் போது நம்முடைய மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிரும். அந்த ஸ்டேஜ்ல நம்முடைய ஆழ்மனம் அந்த இன்குபேஷன் ஸ்டேஜ்ல ப்ராசஸ் பண்ண ஐடியாஸ் எல்லாம் ஒன்னா இணைச்சு அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு புது ஐடியாவா உங்ககிட்ட கொடுக்கும். இது குளிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடும் போது உங்களுடைய மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுமோ ஃப்ரீயா இருக்குமோ அந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்க செய்யணும். இதுக்கு அடுத்தது 4வது ஸ்டேஜ் எவாலுவேஷன். உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னா இத மத்தவங்க கிட்ட சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். சின்ன லெவல்ல இத ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி பார்க்கலாம். சின்ன லெவல்ல அந்த ப்ராஜெக்ட்டை செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதன் மூலமா உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். அந்த ஃபீட்பேக்கை வச்சு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு நீங்க நினைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மோல்ட் பண்றதுக்கு இந்த பீரியடை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்தது 5வது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல உங்களோட ப்ராஜெக்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 4 ஸ்டேஜஸ் இல்லாம நீங்க வெறுமனே வேலை செஞ்சுக்கிட்டு மட்டும் இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்க நினைக்கிற மாதிரி கிரியேட்டிவா கொண்டு போக முடியாது. 7 மென்டல் ஸ்டேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் ஒர்க். உங்களுக்கு ஒரு புது பிசினஸ் ஐடியா, ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு ஐடியா வருது அப்படின்னா உங்ககிட்ட நீங்க 3 கேள்விகளை கேட்கணும். முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, நான் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது கேள்வி, இதை நான் எப்படி செய்ய முடியும்? மூணாவது கேள்வி, நான் எதை செய்யக்கூடாது? இந்த 3 கேள்வியை நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா இதுல கிடைக்கக்கூடிய
அவங்களுடைய பதில் உங்களை ஒரு சரியான டெசிஷனை எடுக்க வைக்கும். அது மட்டும் இல்ல, எந்த வேலையை முதல்ல செய்யணும், எந்த ஒர்க்குக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்பர் 2, ஜெனரேட். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது ரைட்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க ஒரு புத்தகம் எழுதுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது நீங்க எந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க ஒரு போட்டோகிராஃபரா இருக்கலாம், நீங்க ஒரு வீடியோகிராஃபரா இருக்கலாம், நீங்க ஒரு எடிட்டரா இருக்கலாம், நீங்க ஒரு கான்டென்ட் ரைட்டரா இருக்கலாம், நீங்க ஒரு கன்சல்டன்ட்டா இருக்கலாம், நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கலாம், யாரா வேணா இருங்க. உங்களுடைய முக்கியமான அந்த கிரியேட்டிவ் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த வேலையை நீங்க ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கான அவசியம் இருக்கோ இல்லையோ, நீங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு ரைட்டர் அப்படின்னா நீங்க டெய்லியும் எழுதிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்றதன் மூலமா உங்களுடைய மூளைக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை கொடுக்கறீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா கிடைச்சு அதை நீங்க எழுதணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா எழுதாமையே இருக்கும்போது இப்ப எழுதணும் அப்படின்னா என்னதான் உங்களுக்கு ஒரு கிரேட் ஐடியா கிடைச்சிருந்தாலும் நீங்க எழுத முற்படும் போது அதுல சில சிக்கல்கள் ஏற்படும். இதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க தினமும் எழுதணும், அல்லது உங்களுடைய அந்த ஒர்க்கை டெய்லியும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேட்ல நீங்க அந்த வேலை செய்யறத பயிற்சியா நீங்க ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வேலையை செய்யறது உங்களுக்கு ரொம்ப எளிதாக மாறி போயிடும். நம்பர் 3, எக்ஸ்ப்ளோர். உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலாவது கியூரியாசிட்டி இருக்கு அப்படின்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. நீங்க அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது புது புது ஐடியாஸை உங்களுடைய மைண்ட் பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு புது விஷயத்தை பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பழைய விஷயத்த இன்னும் பெட்டரா எப்படி பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை கோணத்துல உங்களை பார்க்க தூண்டும். சோ எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய விஷயத்த புதுசா செஞ்சு பார்க்கறது, அவ்வளவுதான். அல்லது அதை செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது. வேற யாராச்சும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி பண்றது, ஏற்கனவே செஞ்சவங்களுடைய அனுபவங்களை நாம கேட்கறது அப்படிங்கிற இந்த மல்டிபிள் வேஸ்ல இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டை நீங்க பயன்படுத்தலாம். 4வது, ரீசர்ச். ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியுமோ அதை மட்டுமே வச்சு நீங்க அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் ப்ராப்ளம் சால்விங்ல செய்யக்கூடிய தவறு இதுதான். அதுக்கு பதிலா அந்த ப்ராப்ளத்தை எடுத்துட்டு போய் நிறைய நீங்க ரீசர்ச் பண்ணுங்க. ரீசர்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்க கைக்குள்ளேயே இருக்கு. அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் போன். இத பத்தி யார் யார் என்னென்ன ஐடியாஸை சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் பாருங்க, நிறைய ரீட் பண்ணுங்க. கோரா மாதிரியான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் இதற்கு பதில்களை எழுதியிருப்பாங்க. அதுல நிறைய பதில்கள் ஆத்தென்டிக்கா அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எழுதியிருப்பாங்க. இதை நீங்க படிக்கும்போது, பார்க்கும்போது, கேட்கும்போது இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அது உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அண்ட் அது ரொம்பவே பிராக்டிக்கலா இருக்கும். சோ ரீசர்ச் பண்றதன் மூலமா உங்களுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை பெட்டரான வழியில நீங்க கொண்டு வர முடியும். நம்பர் 5, ரீசார்ஜ். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. எந்த ஒரு செயலை செஞ்சா இந்த ஒரு விஷயம் நடக்குமோ, அதாவது நீங்க ரீசார்ஜ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அந்த ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே வாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், தொடர்ச்சியா ஒரு விஷயத்துல நீங்க முட்டி மோதிக்கிட்டே இருந்தா உங்களுக்கான ஐடியா உடனே கிடைக்காது. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதற்கான பதிலை ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க அதுக்கு அனுமதி கொடுங்க. அதாவது அதற்கான டைமை நீங்க கொடுக்கணும். அதுதான் ரீசார்ஜ். சோ உங்களை நீங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நியூ ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்பர் 6, பாலிஷ். ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. அந்த ஐடியாவை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்பவும் போல நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த டைம்ல உங்களுடைய ஸ்கில்ஸை எப்படி இன்னும் பெட்டரா மாத்துறது, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே ஒர்க்கை இன்னும் எப்படி பெட்டரா பண்றது, இந்த ஒர்க்கை பெட்டரா மாத்துறதுக்கு வேற ஏதாவது அவுட் சோர்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒர்க்கோட அவுட்கம்மை நீங்க ஒரு பெட்டரான வழியில மாத்தணும் அப்படின்னா அதற்கு என்னென்னலாம் பண்ணலாமோ அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. நம்பர் 7, அட்மினிஸ்ட்ரேட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா இதுதான். நீங்க ஒரு வேலையில பரபரப்பா ஈடுபட்டு இருக்கும்போது அந்த வேலையில மட்டும்தான் உங்களுடைய முழு கவனம் இருக்குமே தவிர அந்த வேலையில நடக்கக்கூடிய அந்த அவுட்கம்மை இன்னும் பெட்டரா எப்படி கொண்டுட்டு வரது அப்படிங்கறத நீங்க பாக்குறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிசினஸ ரொம்ப தீவிரமா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதுல ரொம்ப பிஸியா இருக்கீங்க அப்படின்னா அந்த பிசினஸோட growth அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா லேட்டா இருக்கும். பட் அதுக்கு பதிலா உங்களால அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அதாவது அந்த வேலையை வேற யாராவது செய்யறாங்க, அதை நீங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்றீங்க, அதை நீங்க எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற உங்களுடைய கிரியேட்டிவ் ஐடியா
ஐடியாஸை அவங்களுக்கு சொல்லி அந்த வேலையை நீங்க செய்ய வைக்கிறீங்க அப்படின்னா உங்களால நீங்க நினைக்கிற ரிசல்ட்டுக்கு கொண்டு வர முடியும். பட் எல்லாருனாலையும் இந்த ஸ்டேஜை நீங்க ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்றோம், ஒரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு அஃபோர்ட் ஆகக்கூடிய அந்த பணத்தை எல்லாருனாலையும் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க இந்த மற்ற 6 ஸ்டேஜஸை ஃபாலோ பண்ணி நீங்க டெவலப் ஆகும்போது உங்களுக்கு இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு உருவாகுது அப்படின்னா உடனே அதை பண்ணிடுங்க. நண்பர்களே, இப்ப வரைக்கும் நாம பார்த்த கருத்துக்களை எல்லாம் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவான ஐடியா வேணும், உங்களுடைய ஒர்க்ல கிரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா முதலாவது ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும். அதாவது நிறைய கான்டென்ட்டை ரீசர்ச் பண்ணணும், கன்சியூம் பண்ணணும், அது ரொம்ப ஆக்டிவா பண்ணணும். இதுக்கப்புறம் அந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுடைய மைண்ட்ல கொஞ்சம் செட்டில் ஆகணும். அதுக்கான டைமை நீங்க அனுமதிக்கணும். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரீயான ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணணும். அதாவது இந்த ஒரு ஆக்டிவிட்டியை பண்றதுனால உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகலாம், அல்லது சும்மா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைச்சது அப்படின்னா அதை நீங்க எவால்வேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதோடு ரொம்ப முக்கியமா எப்பவுமே தொடர்ச்சியா நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆக்டிவ் ரெஸ்ட்டை நீங்க கொடுக்கணும். நீங்க திரும்பவும் உங்களுடைய மைண்டை ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சா அது ரிஃப்ரெஷ் ஆகுமோ அந்த செயல்களை நீங்க செய்யணும். நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு சில முக்கியமான டேக்அவேஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.